ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. இருக்கும், இருக்கும். ஏன்னா அதுலருந்து 4 பேர் செத்துட்டாங்க. ஒரு பெட்டி ஏதோ ஓப்பன் பண்ணா, அதோட ஏதோ ஒரு அது அதாவது அந்த அந்த அத சரி பண்ற அளவுக்கு அந்த பெட்டிக்குள்ள ஏதோ இருக்கு போல. அப்ப என்ன கோளாறு, தொழில்நுட்ப கோளாறு என்ன கோளாறுன்னு அத தொறக்கிறேன் தொறக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப அத பத்தி தெரியல. எங்க அப்பாட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெளிவா புரிஞ்சுச்சு. ஒரு ஏதாச்சும் ஒண்ணு விஷயத்த நடந்துச்சுன்னா, பத்தி அந்த இல்ல. பெட்டி வந்து ஒரு எல்லாத்தையும் காந்த விஷயத்த சக்தி பத்தி மாரி வாங்கிருச்சு. இந்த ஊடகம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சோசியல் மீடியா வந்து ஒரு விஷயத்த பத்தி நமக்கு சொல்லும். அந்த விஷயத்த ம். பத்தி முழுசாவும் சொல்லாது. தலையும் புரியாது, காலும் புரியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்குள்ளயும் இன்னொரு விஷயம் வந்து போயிரும். ஸோ அத எல்லாமே ம். மறந்துருவோம். ஸோ அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஆனா மனோஜ், அனுப்பிரியா சொல்றாங்க, "நான் என்ன படிக்கிறேன்னு சொல்லுங்க பேட்டி. கொஞ்சம் முழுசா படிங்க" அப்டின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஆர்விஎஸ் காலேஜ்ல எம்.டெக், மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க. ஸோ அத நீங்க முழுசா சொல்லுவீங்களா? என்ன படிக்கிறாங்கன்னு? தெரியும். அவிநாசி ரோட்ல வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில், அதாவது ஏற்று இடத்தில் அமைந்துள்ளது நீங்கள் கூறும் இடம். ஓ! அப்படியா? சரி, சரி. தெரியல. கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஆ. இருக்குன்னு தெரியும். வேற மாமி எங்கேயும் அவரு நான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனோஜ் அனுப்பிரியா, தெரியுங்க. அவிநாசி ரோட்ல வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில், அதாவது ஏறும் இடத்தில் அமைந்துள்ளது. நீங்கள் கூறும் இடம். நீங்க என்ன சொன்னீங்க? ஈசாக்கு போனீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஈசா வந்து ம். பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரிக்கு முன்னாடி தான் இருக்கு. அத தான் அவரு ம். சொல்றாரு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தேஜா சுதீப் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. "சகோ ஒரு கேள்வி. சகோ இரு தரப்பினரும் சர்ச்சையில் தவறுவதில்லை. ஆனால் குரான் படி நிலம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது. தயவு செய்து ஆம் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை விளங்குங்கள்" அப்படி சொல்றாங்க. இதற்கு ஆம் என்று பதில் சொல்வதா? இல்லை என்று பதில் சொல்வதா? என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால், அதைப் பற்றி எனக்கு விவாதம் செய்வதற்கு முழுவதாக நான் கற்றுக்கொள்ளவில்லை, படிக்கவும் இல்லை. அ அது நன்மையாக இருக்குமே என்றால், அதுக்கு ஆம் என்றே சொல்வேன். அது தீமையாக இருக்குமே என்றால், அதுக்கு இல்லை என்று சொல்வேன். ஸோ என்னுடைய பதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குண்டக்க மண்டக்க தான் இருக்கும். ஏன்டா, அது வந்து நன்மையா இருக்கட்டும், தீமையா இருக்கட்டும். ஆனா யாருக்குமே எந்த தீங்கு இல்லாம இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவன்ட்ட கேட்டுப்போம். சரி, ஓகே. எனக்கு நேரம் ஆவுது. பேசிக்கிட்டே இருங்க. கண்ண கெட்டுது. ஆ மீண்டும் நாளைக்கு மாமி சந்திக்கலாமா? எனக்கு ஒரு இல்ல எனக்கு உங்ககிட்ட ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அண்ட் சந்தேகம். ஆ மேக்கப்போட தான் தூங்குவீங்களா? டெய்லி மேக்கப் போட்டு தான் தூங்குவீங்களா? டார்க்கு. இப்பயே இதெல்லாம் அழிச்சிருவேன். ஓ! அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே. டார்க். அந்த ரைஸ் போட்டு இளவரசிகளை ஈர இளவ போட்டு எல்லாத்தையும் போடுங்க. நான் இது ஒரு வீடியோக்காண்டி போட்டேன்ப்பா. அது எப்பவுமே யூசுவலா வந்து நம்ம வெளிய சொன்னேன்ல ஃபவுண்டேஷன் மட்டும் தான் வெளிய போட போவேன். இப்ப கொஞ்ச ஓ! நாள் என்னோட கிரீம் மட்டும் தான் போடுறேன். இருட்டு அடிச்சுச்சு. அப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன். லேசா மேக்கப் போட்டா முகம் எப்படி இருக்குன்னு. ஓகே. இப்ப ஏசில இருக்கறனால இதெல்லாம் அப்பின்னு இருக்குது மூஞ்சிலயே. வெயில்ல ஓ! போனா இதெல்லாம் நாத்தம் ஆயிரும். ஆனா அது உண்ம. ஆ மாமி இதெல்லாம் இதுக்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்களே! செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சா எல்லாம் ஆ போகாதுன்னு அது சொல்லிட்டு. அது இருக்கு. அத அத வச்சிருக்கேன். அத அடிக்கல. இப்ப நான் ஏசில தான் இருக்கிறேன். இப்ப ஓ! நான் வெளிய சரிங்க, கிளம்புறேன் சரிங்க. சொன்னா அந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கணும். ஓ! ஏசியில் இல்ல இருக்கும்பொழுதே உங்கள் வீட்டில் மின்விசிறி சுற்றிக் கொண்டே இருக்கிறது. ஆமா. இவ்வளவு நேரம் ஏசி போட்டு தான் இருந்தேன். இது செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டோம்னா போதும். ஓ! செட்டிங் ஸ்ப்ரே அப்ப அடிச்சா இது எத்தன வந்து வருஷத்துக்கு இந்த மேக்கப் கலையாம இருக்கும்? வருஷ கணக்குல இல்ல, ஹவர் கணக்கு தான். ம். நேர கணக்கு தானா? அப்ப ஆமா. இதெல்லாம் வேஷமா? வேஷமா கோபால், வேஷமா? அப்படி இல்ல. இப்ப கண்ணு வந்து நம்ம முழிச்சிருக்கிறதுனால ஒரு மாரி இங்கலாம் வந்து கருப்பு கருப்பா ஆயிடுச்சு. இப்ப இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த கண்ணு மொழி வந்து வெளிய எனக்கே தெரியுது. ஒரு மாரி மூஞ்சி வந்து இப்படி பல்லி மாரி தெரியுது. குயின்னு. இல்ல நீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்பன்னா, நீங்க வந்து அந்த கிரீம் யூஸ் பண்றாங்கல்ல. கிரீம் வந்து உங்க மூக்கு பக்கத்துல மூக்கு ஷார்ப்பா காமிக்கிறதுக்காண்டி அந்த கிரீம் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த மாரி ஷார்ப்பா தெரியுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாய்ஸ்சரைஸ் கிரீம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐப்ரோ த்ரெட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து ஐப்ரோ ஷேடோ யூஸ் நோ, பண்ணியிருக்கீங்க. நோ, நோ, நோ. ஹேர் கலரிங் பண்ணல. பண்ணணும். கருப்பாயிருச்சுனா பண்ணணும்னு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ த்ரெட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து ஐ ஷேடோ யூஸ் ஹேர் பண்ணியிருக்கீங்க. எத்தன தான் செஞ்சிருக்கேன். கலர் பண்ணல. இதுல எந்த ஒரு சாயமும் இல்ல. கொன்னுபுடுவேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்பன்னா, உதட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்பன்னா, நீங்க பென்சில் லிப்டிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க. லிப்பா பீட்ரூட் பென்சில் அத யூஸ் பண்ணியிருக்கீங்க. லிப் பாமும் மேட் லிப் பாம். இது தண்ணி பட்டாலும், வேர்வை பட்டாலும், என்ன சாப்பிட்டாலும் இது அப்படியே டச்சப்பாவே இருக்கும். ஓ! அப்படியா? மிக்க மகிழ்ச்சி மாமி. இந்த 1 நிமிடம் டைம் குடுங்க. கீழ ஒரு கமெண்ட் படிச்சுக்கிறேன். ஆ நான் நான் பேய அப்படியே பார்த்திருக்கேன். கிளம்பிட்டு நீங்க படிங்க. நான் கீழ வந்துடுறேன். வேற யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு குடுப்போம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஓகே மேம். டாடா, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளவரசிகள் வணக்கம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னேன்னு சொல்லுங்க. கோலி மாமிக்கு சொல்லிடுங்க. இளவரசிகள் சொல்லிரு. தூங்கி விட்டார்களா? சரி எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க வந்து இந்த லைவ் வந்து எடுத்து கலைச்சிருவீங்களா? இல்ல எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா திரும்ப? டெலிகாஸ்ட் பண்ணணும்னு உங்களோட விருப்பமா